ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம்னா, ஓய்வூதியதாரர்கள் மற்றும் மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஜாக்பாட், கோரிக்கையை ஏற்ற அரசு ஓய்வூதியம் அதிகரிப்பு. வாங்க டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் அரசு ஊழியர்களுக்கு ஊதியத்தில் 50% ஓய்வூதியமாக வழங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு புதிய ஓய்வூதிய திட்டத்திற்கு மாற்றாக இந்த புதிய திட்டத்தை கொண்டு வர முடிவு செய்துள்ளது. இந்த திட்டம் ஏப்ரல் 1, 2025 முதல் அமலுக்கு வரும். ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தின்படி பணி ஓய்வு பெறும் அரசு ஊழியர் பணிபுரியும் இறுதி 12 மாதங்களில் பெற்ற சராசரி மாத அடிப்படை சம்பளத்தில் 50% ஓய்வூதியத்தை பெறலாம் என்று அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். அரசின் புதிய ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் பணவீக்கத்தின் பாதிப்பை ஈடுகட்ட ஓய்வூதியத்துடன் அகவிலைப்படி இணைக்கப்படும். பணி ஓய்வு பெறும் நேரத்தில் மொத்த தொகையை பெறுவார்கள். ஓய்வூதிய தொகை என்பது அவர்களின் சம்பளத்தில் பிடித்தம் செய்யப்பட்டதாக இருக்கும். ஒரு ஊழியர் குறைந்தபட்சம் 25 ஆண்டுகள் பணிபுரிந்திருந்தால் ஓய்வு பெறுவதற்கு முந்தைய 12 மாதங்களிலிருந்து அவர்களின் சராசரி சம்பளத்தில் குறைந்தது 50% ஓய்வூதியமாக பெறுவார்கள் என்பது முக்கியமான விஷயமாக இருந்தாலும், இதை தவிர வேறு பல முக்கியமான திருத்தங்களும் செய்யப்பட்டுள்ளன. தற்போதைய ஓய்வூதிய திட்டத்தின்படி ஓய்வூதிய நிதிக்கு ஊழியர்கள் தங்கள் ஊதியத்தில் இருந்து 10% பங்களிக்க வேண்டும். அரசின் பங்களிப்பு 14% இருக்கும். புதிய ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தில் அரசின் பங்களிப்பு 18 அதிகரிக்கப்படுகிறது. ஓய்வூதியம் பெறுபவர் இறந்தால் அவர்களின் குடும்பத்திற்கு ஓய்வூதிய தொகையில் 60% கிடைக்கும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். மேலும் ஒருவர் 10 ஆண்டுகள் பணிபுரிந்துவிட்டு பணியில் இருந்து வெளியேறினால் அந்த ஓய்வூதியதாரருக்கு 10,000 ரூபாய் மாத ஓய்வூதியம் வழங்கப்படும். இந்த புதிய ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தின் மூலம் சுமார் 2.3 மில்லியன் மத்திய அரசு ஊழியர்கள் பயனடைவார்கள். NPS மற்றும் UPS என இரு ஓய்வூதிய திட்டங்களில் ஏதேனும் ஒன்றை தேர்ந்தெடுக்கும் தெரிவு பணியாளர்களுக்கு இருக்கும் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டமானது பணவீக்க அட்டவணைப்படுத்தலுடன் இணைக்கப்பட்ட நன்மைகளையும் உள்ளடக்கியதாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.